قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وإن تعدوا نعمة الله لا تحصوها إن الله لغفور رحيم. ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قال نبينا صلى الله عليه وسلم في حديث أفلا أن أكون عبدا شكورا. எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் வற்றாத பெருங்கருணையும் நம்மை எல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் ஆகியவற்றை தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக மார்க்கத்தினை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனின் நல்லடியார்களே, இறைவனுடைய மிக பெரும் அருளால் ஷைத்தானும் எதிர்கொள்ள வேண்டிய வழிமுறைகளும் என்கிற தலைப்பின் கீழாக தொடர்ந்து ஷைத்தான் எவ்வழிகளிலெல்லாம் வருவான் என்பதனையும் அதிலிருந்து நம்மை தற்காத்து நாம் இறைவனுடைய பாதையில் எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதனையும் அறிந்து வருகிறோம். அதில் பல்வேறு விதமான வழிகளில் இறுதியாக ஷைத்தான் என்பவன் நம்மை வீண் விரயம் செய்ய வைத்து அதன் மூலமாக அவனுடைய சகோதரனாக நம்மை மாற்றிவிடுவான், நம்மை நரகத்திற்குரியவனாக மாற்றிவிடுவான் என்பதனை நாம் இறுதியாக அறிந்து கொண்டோம். அந்த வரிசையில் நாம் இன்றைய தினம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய தகவல்கள், இதே ஷைத்தான் அல்லாஹ்விடத்தில் எப்படி வீண் விரயம் செய்து நம்முடைய அல்லாஹுடைய அருட்கொடைகளை வீணடிக்க வேண்டும் என்கிற முனைப்பு காட்டுகிறானோ, இதை ஏன் இவன் செய்கிறானா, இவன் அல்லாஹுடைய அருளை மறுத்தவன். அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளை மறுத்துவிட்டு தான் இவன் ஒரு இறை நிராகரிப்பாளனாக நன்றி கெட்டவனாக மாறினான். இப்போ அதே நன்றி கெட்டவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை நாம் மறுத்துவிட்டு நம்மளையும் அவனை மாதிரி மாற்றணும், சகோதரனாக மாற்றுறதுனா அதான், நம்மளையும் அவன் ரேஞ்சு கொண்டு போகணும் அப்படிங்கிறது அவனுடைய குறிக்கோள். அதைத்தான் அவன் அல்லாஹ்விடத்தில் சொல்லிவிட்டு வந்தான். இந்த மக்கள் அதிகமான மக்களை நான் வழிகெடுப்பேன். எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன்? அப்படி முன்புறமாக, பின்புறமாக, வலதுபுறமாக, இடதுபுறமாக, எல்லா புறங்களிலிருந்து வருவேன். வலா தஸீது அக்ஸர்ஹும் ஷாக்கிரீன். அந்த மக்களில் அதிகமானவர்களை நீ உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக நீ பார்க்க மாட்டாய் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லிட்டு வந்தான். அப்போ அவன் எப்படி நன்றி கெட்டு போனானோ அதே போன்று நம்மளையும் நன்றி கெட்டவர்களாக மாற்ற வேண்டும் என்பது ஷைத்தானுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. அந்த குறிக்கோளுக்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதை நாம் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். உண்மையிலேயே நாம் அதை சிந்தித்து பார்ப்போம் என்றால்
அதை நாம் உள்வாங்குவோம் என்றால், நமக்கு அல்லாஹ் இவ்வளவு அருட்கொடை கொடுத்திருக்கிறானே என்பதை நாம் நல்ல முறையில் புரிந்து கொள்வோம் என்றால் உண்மையிலேயே நாம் நன்றி கெட்டவளாக இருக்க மாட்டோம். அதான் அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். 16வது அத்தியாயம் சூரத்துன் நஹ்ல்ல 18வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், வ இன் தஅது நிஅமத்தல்லாஹி, நீங்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை எண்ணி முடிக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் லா துஹ்சுஹா, அது நீங்க வரையறுக்கவே முடியாதுப்பா. அவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்திருக்கிறேன், அவ்வளவு விதமான செல்வங்களை, அவ்வளவு விதமான செழிப்புகளை உங்களுக்கு நான் தந்திருக்கிறேன். நீ அதை ஒரு வரையறைக்குள்ள கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? நம்ம இந்த பள்ளிவாசலுக்குள்ள இருக்கிறோம், இங்க இருக்கிற நமக்கு கொடுக்கப்பட்ட அருட்கொடையை நம்ம என்ன ஆரம்பிச்சோம்னா எண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அவ்வளவு அருட்கொடைகள் நம்மை சுற்றி இருக்கிறது. நம்முடைய உடலுக்குள்ளாக ஃபீ அன்ஃபுசிக்கும், உங்களுக்குள்ளாக சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு விதமான அருட்கொடை நமக்கு கொடுத்திருக்கிறோம். உடலுக்குள்ளாக எவ்வளவு விதமான அருளை நாம் பொழிந்திருக்கிறோம். இதனை சிந்தித்து பார்க்க மாட்டாயா? இதெல்லாம் நீ கொஞ்சம் யோசித்து பார்க்க மாட்டாயா என்று அல்லாஹ் கேட்கிறான். உடலுக்குள்ளே இருக்கிற அருட்கொடை என்ன முடியுமா? முதல்ல உடலுக்குள்ள இருக்குத, உடல்ல ஒரு இதயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட முடியும். இதயத்தினுடைய அருளை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அவ்வளவு விதமான பயன்கள் இருக்கிறது. அந்த பயன்களை நம்ம பட்டியல் போடணும்னா பட்டியல் போட்டு முடிக்க முடியாது. அதே மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் நம்முடைய உடல்ல அவ்வளவு அணுக்கள் இருக்கிற, செல்கள் இருக்கிறது, சிவப்பு அணுக்கள். அதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். டெங்கு வந்துருச்சுன்னா அப்போ நமக்கு தெரியும் சிவப்பு அணுக்கள் குறைந்து விட்டது, வெள்ளை அணுக்கள் குறைந்து விட்டது அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். சில நோய்கள் எல்லாம் வரும்போது தான் நமக்கு தெரியுது, ஆஹா நமக்கு இவ்வளவு அருள் கொடுத்துருக்கிறான். குறைஞ்சிருச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு அப்படிங்கிற லெவலுக்கு போறாங்க. ஐசியூல கொண்டு போய் வைக்கிறான், ரத்தம் பல யூனிட்டுகள் ஏற்ற வேண்டும் என்று சொல்கிறான், பார்க்கிறோம். அப்போ உடலுக்குள்ள நாம எடுத்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு விதமான அருட்கொடை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம சிந்தித்து, நம்ம இன்னைக்கும் மருத்துவ உலகத்துல பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கும் பல நோய்களுக்கு தீர்வு காண முடியல, பல்வேறு விதமான அல்லாஹ்வுடைய அருளை சரி செய்ய முடியல. அப்ப இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம்னா, அல்லாஹ்வுடைய அருளை உன்னால் முழுசா எண்ணி முடிக்க முடியாது, முழுசா உன்னால கணக்கிட முடியாது என்பதைத்தான் இதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிறான். அப்ப இப்படிப்பட்ட இவ்வளவு அருளை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவ்வளவு விதமான அருட்கொடைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, இதையெல்லாம் நம்ம சிந்தித்து அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவளாகத்தானே இருக்கணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக தானே இருக்கிறோம். ஆனா அப்படி இருக்கிறோமா? அந்த மாதிரியா இருக்கிறோமா? அல்லது ஷைத்தான் நம்மை நன்றி கெட்டவளாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறானே, ஷைத்தான் நம்மை நன்றி கெட்டவளாகத்தான் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டுவேன் என்று சபதம் போட்டுவிட்டு வந்திருக்கிறானே, அந்த மாதிரி இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் யோசித்து பார்க்க வேண்டும். எந்த மாதிரி இருக்கிறோம், எந்த கேட்டகரியில் இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாம எந்த மாதிரி கடமைப்பட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும், ஆனால் நாம எந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் புரியணும். இன்னைக்கு யாரும் அதை சரியான முறையில் கணக்கிடுவது கிடையாது, சரியான முறையில் புரிவது கிடையாது. எவ்வளவு அல்லாஹ் நமக்கு அருளை கொடுத்தாலும் நமக்கு மேல அவன் பாரு எப்படி இருக்கிறான் அப்படின்னு தான் பார்க்கிறோமே தவிர, நமக்கு அல்லாஹ் எவ்வளவு கொடுத்திருக்கிறான், நமக்கு கீழே 1000 பேர் இருக்கிறானே என்பதை நாம சிந்திக்க தவற விடுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மிகப்பெரிய அருட்கொடைகளை எல்லாம் மறந்துவிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை பார்த்து நமக்கு இது கிடைக்கலையே அப்படின்னு நாம நினைக்கிறோம். அவனுக்குள்ள நாம யோசிச்சு பார்த்தா, அவனுக்குள்ள கேட்டு பார்த்தாதான் அவனுக்கு எவ்வளவு விதமான பலவீனங்கள் இருக்கிறது, அவனை கேட்ட எனக்கு மேல இப்படி இருக்கிறான், அவன் 1000 மேல பட்டியலிடுவான். அப்ப நாம மேல மேல பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய யாரையும் பார்க்காதீங்க, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவளை பாருங்க. உங்களுக்கு கீழே இருக்கக்கூடியவளை நீங்கள் பார்த்தால்தான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த அருட்கொடைகள் என்ன என்பதை உணர்வீர்கள். நல்ல கைகளை கொடுத்திருக்கிறான், நல்ல கால்களை கொடுத்திருக்கிறான், நல்ல விதமான உறுப்புகளை கொடுத்திருக்கிறான். எத்தனையோ மக்களை யோசித்து பாருங்கள். இப்படி கண்களுக்கு முன்பாக தான் பார்க்கிறோம், பிறக்கும் பொழுதே பிள்ளைகள் ஊனமாக பிறக்கிறது, கண்ணு சரியா தெரியல, மூளை வளர்ச்சி குறைவா இருக்குது, வயிற்றுல இருக்கும் பொழுதே ஸ்கேன் பண்ணி பார்க்கிறான், சரியில்லை அபார்ஷன் பண்ணு, டிஎன்சி பண்ணு என்று இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு அந்த மாதிரியான நிலைமைகளை பார்க்கிறோமே, கேள்விப்படுகிறோமே. என்ன புரிஞ்சதுல இருந்து அல்லாஹ் நம்மளை சரியா கொண்டு வந்திருக்கிறானே, நம்மளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதில் தேர்வு செய்து எந்த விதமான குறைகளும் இல்லாமல் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறானே, இதுக்காக அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி உள்ள அடியாரா இருக்கணும். நாம எந்த அளவுக்கு அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடியவளாக நாம் இருந்திருக்க வேண்டும். அப்படி இருக்கிறோமா? அல்லது நன்றி கெட்டவளாக மாறி அல்லாஹ் சொன்ன அருட்கொடைகளுக்கெல்லாம் மாறு செய்யக்கூடியவளாக இருக்கிறோமா? உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும், அல்லாஹ்வுக்கு நாம நன்றி செலுத்தினாலும் சரி, நன்றி செலுத்தாவிட்டாலும் சரி, அல்லாஹ்வுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் வரப்போறது கிடையாது. எல்லாம் முடிவு பண்ணி நடக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நாளிலிருந்து கரெக்டாக நன்றி செலுத்திடணும், கரெக்டாக இவளை தொழுதிடணும்,
அல்லாஹ் சொன்ன மாதிரி நடந்துக்கணும், ஒரு வசனத்துக்கு மாற்றமா நடந்துக்கூடாது. எந்த மாதிரியான சூழ்நிலை இக்கட்டான நிலை வந்தாலும் கூட அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்துக்கு மாற்றமா இருந்துடக்கூடாது, அல்லாஹுக்கு நன்றி உள்ள அடியாளா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாம் முடிவெடுக்கிறோம். இதனால அல்லாஹுடைய அந்த ஆற்றல்கள், அல்லாஹுடைய குதிரத்து, அல்லாஹுடைய கண்ணியம், அல்லாஹுடைய மாண்பு இதெல்லாம் உயர்ந்துற போதா? நாம எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்கிறோம், அல்லாஹுக்கு தொழுவுறதே கிடையாது, உலகம் ஃபுல்லா முடிவெடுக்கிறாங்க, இனிமே யாருமே அல்லாஹ் சொல்ற மாதிரி இருந்துடக்கூடாது, இஸ்லாத்துல யாரும் இருந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அப்படின்னா அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹுடைய கண்ணியத்தில் ஏதாவது குறைஞ்சிட போதா? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான். சூரத்துல் லுக்மான் 31வது அத்தியாயத்தின் 12வது வசனத்துல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை நமக்கு பிரதிபலிக்கிறார்கள். அது அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுது, யார் நன்றி செலுத்துகிறார்களோ, யார் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, ஃபஇன்னமா யஷ்குரு லினஃப்ஸிஹி, அவர் தனக்காகத்தான் நன்றி செலுத்திக் கொள்கிறார். நீ நன்றி செலுத்துறனா, நீ ஒரு நன்மை செய்யறான், நீ தொழுகிறனா, அது நாளை மறுமையில உனக்கு பாதுகாப்பு, உனக்குண்டான நன்றியை நீ செலுத்திக் கொள்கிறாய், அது மற்றபடி அல்லாஹ்வுக்கு உண்டானது கிடையாது. ஃபமன் கஃபர, யார் நன்றி மறந்தவளாக நன்றி கெட்டவளாக இருக்கிறார்களோ, ஃபஇன்னல்லாஹ கனியுன் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ் புகழுக்குரியவன். நீ நன்றி செலுத்துறனாலும், நீ எந்த மாதிரி நன்றி கெட்டவளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு பாதிப்பு கிடையாது. ஷைத்தான் நன்றி கெட்டவனா மாறி போனானா, ஷைத்தான் நன்றி கெட்ட ஒரு துரோகியாக மாறி போனான் என்றால் இதனால அல்லாஹ்வுக்கு ஏதாவது இழுக்கா? அல்லாஹ்வுடைய பவர்ல ஏதாவது குறைய போகுதா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் ஏதாவது கம்மியாக போகுதா? ஒன்றும் கிடையாது. அதான் அல்லாஹ் சொல்றான், நான் எப்பவுமே அல்லாஹ் தான், என்னுடைய ரேஞ்ச் தான், என்னை யாரும் ஒன்றும் அசைத்து பார்க்க முடியாது, நான் புகழுக்குரியவன், நான் தேவைகளற்றவன், எனக்கு எந்த தேவையும் இல்லை. நீ நன்றி செலுத்தலாம், நீ என்கிட்ட பேசலன்னா என்ன யாருமே பேச மாட்டாங்களே, என்னை பத்தி யாருமே நினைக்க மாட்டாங்களே அப்படின்னு நமக்கு வேண்டுமானால் அந்த தேவைகள் இருக்கலாம், நம்மளை யாருமே கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன உளைச்சல் நமக்கு ஏற்படலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு அப்படிப்பட்ட மன உளைச்சல்லாம் வரப்போறது, அல்லாஹ் தேவையற்றவன், அல்லாஹ்வுக்கு எந்த நீங்க நன்றி செலுத்தல, அல்லாஹ்வை நீங்க நினைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அல்லாஹ் அதை பற்றி எந்த விதமான கேரும் பண்ண போறது. நன்றி செலுத்தல உனக்குரியது, நீ உனக்குண்டான மறுமைக்குண்டான விளைச்சலை அறுவடை செய்து கொள்கிறாய். இல்லை என்றால் நீ நஷ்டவாளியா போக போற, நீ நாளை மறுமையில வந்து மாட்டிக்க போற அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய வசனத்தை பார்க்க முடிகிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில நாம எந்த அளவுக்கு நன்றி கெட்டவளாக இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாளாக இல்லாம போய்கிட்டு இருக்கோம், ஷைத்தானுக்குரிய சகோதரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நமக்கு பிரதிபலிக்கின்றார். சூரத்துல் ஆதியாத் 100வது வசனம், 100வது அத்தியாயம். அந்த அத்தியாயத்தில் ஒரு உயிரினத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தொடர்ச்சியாக சொல்லி கொண்டு வருகிறார். அல்லாஹ் சொல்லும் பொழுது, வல் ஆதியாத்தில் அபஹா, மூச்சிறைத்து ஓடக்கூடியவை மீது சத்தியமாக, அல்லாஹ் சத்தியம் செய்வான், நிறைய பொருட்கள் மீது சத்தியம் செய்வான். நாம சத்தியம் செய்ய முடியாது. நாம ஏதாவது காபா மேல சத்தியம் செஞ்சாங்க சஹாபாக்கள், அதை தப்புன்னு ரசூலுல்லாஹ் திருத்தி கொடுத்தாங்க, செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ஆனால் அல்லாஹ் செய்வான். ஏன் செய்யறான்னா, ஏன் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் என்று பார்த்தால் அதனுடைய தனித்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் தாரிக் மேல சத்தியம் செய்வான், சூரியன் மேல சத்தியம் செய்வான், இப்படி பல விஷயங்களின் மீது, வானத்தின் மீது சத்தியம் செய்வான், இப்படி பல்வேறு விதமான பொருட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்வான். ஏன் சத்தியம் செய்யறான் அப்படின்னா அதனுடைய தனித்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நமக்கு எவ்வளவு முக்கியமானது, அல்லாஹ் எவ்வளவு பெரிய அருளை நமக்கு பொழிந்திருக்கிறான் என்பதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சத்தியம் செய்யறான். அந்த வரிசையில் இந்த அத்தியாயத்தில் 100வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உயிரினத்தின் மீது தொடர்ச்சியாக சத்தியம் செய்கிறான். அதுவும் அந்த உயிரினத்தினுடைய பெயரை சொல்லாமலேயே அதனுடைய குணாதிசயங்களை சொல்லி 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 அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். எப்படி சத்தியம் செய்கிறான்னா, ஃபர்ஸ்ட் வல் ஆதியாத்தில் அபஹா, மூச்சிறைத்து ஓடக்கூடிய, பாய்ந்து ஓடக்கூடிய அந்த உயிரினத்தின் மீது சத்தியமாக, ஃபல் மூரியாத்தி கத்ஹா, தீப்பொறிகளை கிளப்பக்கூடிய அந்த உயிரினத்தின் மீது சத்தியமாக, அதே மாதிரி ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையில் போர் தொடுப்பவை மீது சத்தியமாக, அதே மாதிரி ஃபஅஸர்ன பிஹி நக்ஆ, புழுதிகளை கிளப்பி விட்டு செல்லக்கூடியவின் மீது சத்தியமாக. யோசிச்சு பாருங்க, மூச்சிறைத்து ஓடக்கூடியது, அதே மாதிரி தீப்பொறிகளை கிளப்பி கொண்டு ஓடக்கூடியது, அதே மாதிரி அதிகாலை காலையிலேயே நீங்க எழுப்பி விட்டாலும் திடீர்னு ஓடக்கூடியது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிராணியின் மீது சத்தியம் செய்து கொண்டே வருகிறான். தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸத்தன பிஹி ஜமா, அதன் மூலம் படைகளுக்கு மத்தியில் ஊடுருவி சென்று தீப்பொறிகளை கிளப்பி கொண்டு விரைவாக மூச்சிறைத்து ஓடிக்கொண்டு அதிகாலையில் ஓடிக்கொண்டு புழுதிகளை கிளப்பி கொண்டு போர் படையினுடைய மத்தியில் ஊடுருவி செல்கிறதே, அப்படிப்பட்டவின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குதிரையின் மீது தான் சத்தியம் செய்கிறான். குதிரை தான் ஒரு மனிதன் வளர்க்கக்கூடிய குதிரை, மூச்சிறைத்து எவ்வளவு ஸ்பீடாக ஓடும் அவ்வளவு ஸ்பீடாக ஓடும். இன்னைக்கு எதை எடுத்துக்கிட்டாலும் ஹார்ஸ் பவர் வச்சு தான் கனெக்ட் பண்ணுவாங்க.
எதை எடுத்தாலும் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் பல மிஷின்களை, பல்வேறு விதமான பொருட்களை எப்படி கனெக்ட் பண்ணுறாங்க, இந்த ட்ரெயின் இன்ஜினுடைய ஸ்பீடு என்ன, எந்த அடிப்படையில் இந்த திறன் என்ன அப்படின்னு பார்த்தா ஹெச்பி, ஹார்ஸ் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஹெச்பி மோட்ரு, அரை ஹெச்பி மோட்ரு, 2 ஹெச்பி மோட்ரு அப்படின்னு கனெக்ட் பண்ணுவாங்க. ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுவாங்க. அப்போ இந்த கணக்கு ஏன் பண்ணுறாங்கன்னா, குதிரையினுடைய திறன் என்பது மிக அலாதியான, மிகப்பெரிய அளவுக்கு திறன் கொண்டதாக இருக்குது. எவ்வளவு ஓடினாலும் ஓடும், எவ்வளவு மூச்சு ஆனாலும் ஓடிக்கிட்டே இருக்கும், மூச்சரித்து ஓடிக்கொண்டே தான் இருக்குமே தவிர ஸ்டாப் ஆகும். அவ்வளவு ஓடும், அவ்வளவு விதமான பவரை அல்லாஹ் அதற்குள்ளாக வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட குதிரை மூச்சரித்து ஓடக்கூடிய, ஓடுனா தீப்பொறிகளை, சும்மா ஓடவும் சாதாரணமாக ஓடுறது கிடையாது, தீப்பொறிகளை கிளப்பி கொண்டு அவ்வளவு வீரியமாக, அவ்வளவு பயங்கரமாக புழுதிகளை எல்லாம் கிளப்பி கொண்டு ஓடக்கூடியது, அவ்வளவு ஸ்பீடாக ஓடக்கூடியது. அதிகாலையில் இங்கே திடீர்னு எழுப்பி விட்றீங்க, நம்ம எந்திரிப்போமா? காலையிலே எழுப்பி விட்டாங்க, என்னடா காலையிலே எழுப்பி விட்டாங்களே அப்படின்னு சொல்லி அப்படியே தலையை ஆட்டிக்கிட்டு அப்படி இப்படி தூங்கிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு அப்படி இப்படிலாம் வந்து நிற்போம். இப்போ இரவு தொழுகை வந்துருச்சுன்னு வைங்களேன், அதிகாலை நேரங்களில் அப்படியே கண் ஒரு பக்கம் போவோம், அந்த மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். அதிகாலையில் அவ்வளவு மயக்கம் ஏற்படும். அதிகாலையில் எழுந்து எங்கேயாவது போனால் கூட அவ்வளவு ஒரு சோர்வாக நமக்கு இருக்கும். ஆனால் குதிரைக்கு அப்படிப்பட்ட நிலை இருக்குதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நீங்கள் அதிகாலையில் எழுப்பி விட்டாலும் அது தன்னுடைய எஜமான் கிளப்பி விட்டு விட்டான் என்கிற காரணத்திற்காக அதிகாலையில் போய் நிற்கும், ஓடும். எப்படி தீப்பொறிகளை கிளப்பி கொண்டு, பொழுதுகளை கிளப்பி கொண்டு மூச்சரைக்க ஓடிக்கொண்டே இருக்கும், கொஞ்சம் கூட அதில் மாற்றம் இருக்காது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டிக்கொண்டு, அது எந்த அளவுக்கு ஓடும்னா, எதிரி வரான், ஒரு குழிக்குள்ள விடுறீங்க, நீங்க மிகப்பெரிய ஒரு பாலத்துக்குள்ள பெரிய அளவுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியான பாதையில விடுறீங்க, எந்த மாதிரியான சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், அது தயங்காது. எதிரி என்னுடைய எஜமானன் ஓட்டுகிறான் என்றால் எந்த இடத்திற்கு வேண்டுமானாலும் செல்ல தயார் என்ற அடிப்படையில் ஓடிக்கிட்டே இருக்கும். முன்னாடி தன்னுடைய எஜமான் மேலே இருக்கிறான் என்கிற அடிப்படையில் முதலாக எதிரிகளுக்கு மத்தியிலே ஊடுருவக்கூடிய ஒரு பிராணியாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, தான் எஜமானுக்கு அடிபடுதோ இல்லையோ, ஃபர்ஸ்ட் நமக்கு அடிபடும். இன்னைக்கு வேற ஏதாவது பிராணி இருந்தால் ஓடி மிரண்டு ஓடிடும். ஆனால் இது அப்படி கிடையாது. என் மேல கத்தி பட்டாலும், என் மேல் அடிப்பட்டாலும், எந்த மாதிரியான வில் அம்புகளை ஏய வேண்டிய ஒரு தாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் சரி, நான் நிற்பேன் அப்படிங்கிற அடிப்படையில் கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் எதிரிகளுக்கு மத்தியிலும் ஊடுருவி செல்லக்கூடியது நன்றி உள்ள பிராணி இது அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ் இந்த பிராணியை பற்றி சொல்லி காட்டுகிறான். ஏன் நன்றி உள்ளதா இருக்குது? தன்னுடைய எஜமான் அதற்கு உணவளித்தான், அதுக்கு புல்லு கொல்லு இது மாதிரியான உணவுகளை அது கொடுத்தான், எஜமானன் பராமரித்தான். அப்ப அந்த எஜமான் எந்த வழியில் என்னை நடத்துகிறானோ அதற்கு நான் கொஞ்சம் கூட சளைக்காம இருப்பேன் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த குதிரை கொஞ்சம் கூட தயங்காமல் போர்ப்படையாக இருந்தாலும் எந்த மாதிரியான சூழ்நிலையாக இருந்தாலும் அது அதனுடைய முழு நன்றி விசுவாசத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லிட்டு விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடுத்த வசனத்தில் சொல்றான், இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், இந்த மனுஷன் இருக்கிறானே இவன் தன்னுடைய எஜமானனுக்கு, தன்னுடைய ரப்புக்கு, அல்லாஹ்விற்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். ஒரு பிராணியை ஒப்பிட்டு சொல்லிட்டு கடைசியா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? மனிதன் இருக்கிறானே இவன் தன்னுடைய ரப்புக்கு, தன்னுடைய எஜமானனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இவன் நன்றி உள்ள அடியானா இருக்கிறது கிடையாது. மற்ற ஆட்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவனாக தான் இருக்கிறான். ஒரு முதலாளி இருக்கிறாரு, அவரு பொருளாதாரத்தை கொடுக்குறாருன்னா அவர் இருக்கும் பொழுது நன்றி விசுவாசத்தோடு நடந்துக்கிறான். ஒரு ஆள் நமக்கு மிகப்பெரிய நெருக்கடியான சூழ்நிலையில் உதவி விட்டார் என்றால் அவருக்கெல்லாம் நன்றி விசுவாசம், நமக்கு கஷ்டப்படும் போது உதவியவர் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட எல்லாம் கரெக்டாக நடந்துக்கிறான். எப்போ பார்த்தாலும் சலாமே வாங்க பாய் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவரிடத்துல நல்ல முறையில் பேசிக்கொள்கிறான், நல்ல முறையில் அவருக்கு நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறான். ஆனால் அல்லாஹ்வுக்கு மட்டும் இந்த அடியான் நன்றி கெட்டவனாகத்தான் மாறுகிறான். உண்மையிலேயே நன்றி விசுவாசம் செலுத்த வேண்டும் என்றால் அல்லாஹ்வுக்கு தான் செலுத்தணும். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துற மாதிரி வேறு யாருக்கும் செலுத்த முடியாது. ஏன்னா அல்லாஹ் நமக்கு அவ்வளவு அருட்கொடைகளை, அவ்வளவு விதமான அருள்களை பொழிந்திருக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஏழைய மக்களுக்கெல்லாம் நாம நன்றி விசுவாசத்தோடு இருக்கிறோம், அல்லாஹ்வுக்கு நன்றி கெட்டவளாக இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய காரியங்களை செய்கிற பொழுது, அல்லாஹ் சொன்ன விஷயங்களை நிறைவேற்றுகிற பொழுது ஒரு அலட்சியத்தோடு ஏனோ தானோ என்கிற அந்த மனப்பாங்கில தான் இன்றைக்கு பெரும்பாலான மக்கள் நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதான் அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சானலி ரப்பிஹி லகனூத், இந்த மனிதன் தன்னுடைய எஜமானன் ரப்புக்கு மட்டும் நன்றி கெட்டவனா இருக்கிறான். ஆனால் இந்த குதிரை தன்னுடைய எஜமானனுக்கு நன்றி உள்ள ஒரு பிராணியாக எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி அது அதனுடைய விசுவாசத்தை தெளிவான முறையில் அது செலுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்க முடிகிறது. யோசிச்சு பாருங்க, அப்படித்தானே இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்றான், வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத், இதுக்கு வேற யாரும் சாட்சி இல்லப்பா, யார் நன்றி கெட்டவனாக இருக்கிறானோ அவனே சாட்சி, நீங்க தான் சாட்சி. யார் யாரெல்லாம் அந்த நன்றிகளை, அந்த அருட்கொடைகளை நிறைய அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்கள் அவர்களுக்கு சாட்சியாக தான் இருக்கிறாங்க.
எவ்வளவு அருட்கொடை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான், ஆனா நம்ம நன்றி செலுத்தாவலாக இருக்கிறோமே என்று அவர்களே சாட்சியா இருக்கிறாங்கப்பா. இருந்தாலும் கூட அவர்கள் நன்றி கெட்டவளாக தான் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். அப்ப இந்த மாதிரி நம்முடைய செயல்பாடுகள்ல, நம்முடைய காரியங்கள்ல அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருக்க வேண்டிய நாம் நன்றி கெட்டவளாக அல்லாஹ் சொன்ன பல்வேறு விதமான காரியங்களில் அலட்சிய போக்கோடு இருக்கக்கூடியவளாக இருக்கிறோம். அல்லாஹ் சொன்ன பல்வேறு விதமான கடமைகளை இன்றைக்கு உதாசீனப்படுத்தக்கூடியவளாக, தூக்கி எறியக்கூடியவளாக இருக்கிறோம். நம்முடைய உலக வாழ்க்கை தான் முக்கியம் என்கிற கோணத்தில் பயணிக்கக்கூடியவளாக இருக்கிறோம். மறுமை என்கிற நமக்குண்டான அந்த வாழ்க்கையை மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வை நாம் சந்திக்கும் பொழுது நன்றியுள்ள அடியாராக இருந்தால்தான் அல்லாஹ்விடத்தில் சுவனத்தை அடைய முடியும். நாம் நன்றி கெட்டவளாக மாறிவிட்டோம் என்றால் ஷைத்தான் எந்த இடத்திற்கு போவானோ அந்த இடம்தான் நமக்குரியது என்பதை மறக்கக்கூடியவளாக இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இருந்தாங்க, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் இந்த உலகத்தினுடைய இன்பங்களை அனுபவித்தார்கள். நம்மள மாதிரி சுகபோகமான வாழ்க்கையில ரசூலுல்லாஹ் திளைத்தார்களா? இன்னைக்கு நம்ம வீடை எடுத்துக்கிட்டா அவ்வளவு லக்ஸுரியா இருக்குது, அவ்வளவு இதமாக இருக்கிறது. எங்க போனாலும் வீட்டுக்கு ஓடி வரணும் அப்படின்னு ஏன் நம்ம எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய வீட்டில் உட்கார்ந்தாலும் ஒரு ராகத்தா இருக்கும், நம்முடைய வீட்டில் நமக்கு சுகமா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். தப்பு கிடையாது, இருக்க வேண்டியதுதான். அவ்வளவு சுகபோகமா இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்று எடுத்து பார்த்தால் அவ்வளவு, நபிகளாருடைய வீடு என்பது ரொம்ப குறுகலான ஒரு வீடாக இருந்தது. ரசூலுல்லாஹ் சஜ்தா செஞ்சா கீழே இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை நகர்த்தி விடணும், அப்பதான் சஜ்தா செய்ய முடியும். அந்த அளவுக்கு ஒரு குறுகலான வீட்டில் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பாய் என்று எடுத்துக்கொண்டால் ரொம்ப அந்த பேரித்தம்பழத்தினுடைய பாலைகளால் நெய்யப்பட்ட பாய், படுத்தாங்கன்னா பின்னாடி சுவடாக படியும். அவ்வளவு கடுமையான நெருக்கடி. அப்ப அவ்வளவு கடுமையான நெருக்கடியில் வாழ்ந்த அல்லாஹ்வுடைய தூதர் பல மாதங்கள் உணவே இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாருடைய வாழ்க்கை கழித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் தெருவில் கிடைக்கக்கூடிய ஒரு பேரித்தம்பழத்தை எடுத்து சாப்பிடலாமா, இல்ல அது சதக்காவா இருந்தா வேணாம் என்று அந்த பேரித்தம்பழத்தை சாப்பிட எண்ணக்கூடிய அளவிற்கு நபிகளாருடைய பசி. ஒரு காலத்தில் பசி தாங்க முடியாம இரவுல எழுந்து வெளியே வராங்க ரசூலுல்லாஹ், ஒரு சஹாபியினுடைய வீட்டுக்கு போறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, இந்த செய்தியெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு கடுமையான நெருக்கடியில் இருந்த அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதில், அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் பிடிமானத்தோடு இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் நம்ம என்ன பெருசா சொகுசா வாழணும் அப்படின்னு நினைச்சாங்களா? நமக்கு என்ன அருட்கொடை கொடுக்கப்பட்டு அப்படின்னு ரசூலுல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய செயல்பாடுகளை எப்படி அந்த மாதிரி அலட்சிய போக்கோடு கழித்தார்களா? ஒரு நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு உமைர் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஒரு நபர் கேட்கிறார், பிற்காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னால. அப்படி கேட்கும் பொழுது என்ன பல விஷயங்களை கேட்கிறார். அதுல ஒரு விஷயமா கேட்கிறாரு, உங்களுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரிடத்துல நீங்க கவர்ற மாதிரி பிடித்தமான ஒரு செயலாக எதை நீங்கள் பார்க்கிறீர்கள்? என்ன விஷயம் உங்களுக்கு ரசூலுல்லாஹ் ரொம்ப பிடிச்ச ஒரு செயல் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அந்த நபர் கேட்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு. அப்படி கேட்கும் பொழுது அந்த நபரிடத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு நாள் எனக்குரிய நாள் அது, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் என்னுடைய வீட்டில் தங்க வேண்டிய நாள் அது. ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்து அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டில் வந்து என்னிடத்துல ஒரு விஷயமாக கேட்டார்கள், ஆயிஷாவே, நான் என்னுடைய ரப்பை வணங்க போகிறேன், இறைவன் என்று வணங்க போகிறேன், அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுப்பீங்களா? ஏன்னா உங்களுக்குரிய நாள் இது, நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, உங்களுடைய அனுமதியோடு தான் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மனைவி மாட்ட கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குறது என்கிட்ட ஏன் பர்மிஷன் கேட்குறீங்க, நீங்கள் வணங்குங்க தாராளமாக என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ பாத்திரம் கொண்டு வரப்படுகிற ரசூலுல்லாஹ் ஒழு செய்கிறாங்க. ஒழு செய்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் தொழுவதற்காக வேறி ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தொழுகிறாங்க. எந்த அளவுக்கு தொழுகிறார் என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அந்த தொழுகையில் குர்ஆன் வசனங்களை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் அழ ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல அவருடைய கன்னங்கள் நினைக்கிறது, கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதற்கு பிறகு அவருடைய தாடி நினைக்கிறது. அதற்கு பிறகு சுட்டி அந்த கீழே இருக்கக்கூடிய சரையை அவருடைய கண்ணீர் நினைக்கிறது. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அந்த இரவு முடிந்து விடுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாங்கு சொல்வதற்காக, ஃபஜ்ர் தொழுகைக்கு பாங்கு சொல்வதற்காக வேண்டி வந்து விடுகிறார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் தொழுது முடிக்கிறாங்க. தொழுது முடிச்ச உடனே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஆயிஷா எல்லாம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தொழுதீங்க ஹத்தா தரித கதமாகும், உங்களுடைய கால்கள் வீங்கக்கூடிய அளவிற்கு, காலெல்லாம் வீங்கக்கூடிய வீக்கம் ஏற்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் தொழுகிறீர்கள், இவ்வளவு கடினமாக தொழுகிறீர்கள். இப்படிப்பட்ட நபர் நீங்க
கது கஃபரல்லாஹு லக மா தகத்தம மின் தம்ப், அல்லாஹ் உங்களுடைய முன்பாவங்களையும் வமா தஅഖர் பின்பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விட்டானே, அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டானே. அப்படிப்பட்ட நீங்கள் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு கால்கள் வீங்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தொழுகிறீர்கள், ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க என்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள். கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அஃபலா அன் அகூன அப்தன் ஷக்கூரா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியாளாக இருக்க வேண்டாமா, நான் அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள ஒரு நபராக இருக்க வேண்டாமா, நான் நன்றி கெட்டவனாக மாற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறீங்களா, நான் நன்றி உள்ளவனாக தான் இருப்பேன், அதுக்கு நீங்க ஆசைப்படலையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப பதிலை சொல்கிறார்கள். என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எவ்வளவு ஏழ்மையில எவ்வளவு மோசமான நிலையில் இருந்தது உலகத்தை நாம் ஒப்பிட்டு பார்த்தால். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளாரே அல்லாஹ்வுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்க வேண்டும் என்று இரவு முழுக்க நின்று வணங்குகிறார்கள். என்றால் நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன் என்று சொல்கிறார்கள். என்றால் நமக்கு அல்லாஹ் எவ்வளவு அருட்கொடை கொடுத்திருக்கிறான், எந்த அளவுக்கு நாம சுகபோகமான வாழ்க்கையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எந்த அளவுக்கு நமக்கு எல்லா விதமான அத்தியாவசிய தேவைகளையும் சரியான முறையில் நிறைவேற்றப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ட்ரெஸ்ஸுன்னு எடுத்துக்கிட்டா அவ்வளவு விதமான ட்ரெஸ்ஸை போடுறோம், புது மாடல் என்ன வந்திருக்கோ அதை தேடி தேடி போடுறோம். நபிகள்லாடத்தில் என்ன ஆடை இருந்தது, நபிகள்லாடத்தில் இருந்த ஆடைகளை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு ஒரு இடத்துல கொண்டு வந்து காட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் போட்டுட்டு இருந்த ஆடை இதுதான் அப்படின்னு காட்டுறாங்க. எப்படிப்பட்ட ஆடை தெரியுமா, கிழிந்து பல இடங்களில் தையல் போடப்பட்ட ஆடை. அந்த ஆடையை கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் பயன்படுத்தின ஆடை இதுதான்பா அப்படின்னு ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு கொண்டு வந்து காட்டுகிறார்கள். என்றால் யோசித்து பார்க்கணும் நம்மளாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆடைகள் இருக்கிறது. உணவு என்பதை எடுத்து பார்த்தா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் பொரித்த கறியை சாப்பிட்டதே கிடையாது. அப்படி வாழ்ந்தாங்க ரசூலுல்லாஹ். ஒருபோதும் அல்ல. ஒரு சில நேரத்தில் இன்னொரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிருதுவான ரொட்டியை ரசூலுல்லாஹ் சாப்பிட்டதே இல்லை. இந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நபிகளாருடைய உணவுப் பொருட்களை அமைத்துக் கொண்டிருந்தார்கள், உணவு தேவைகளை அமைத்துக் கொண்டிருந்தார்களே. நினைச்சிருந்தா எல்லாம் கிடைச்சிருக்குமே, இருந்தாலும் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் ஒதுக்கிவிட்டு மறுமைக்காக வேண்டி வாழ்ந்தார்கள். இப்படி இருந்த நிலையில் கூட அல்லாஹ்வுடைய நபிகளார் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக வாழ்ந்திருக்கிறார்கள். நன்றி கெட்ட பாவியாக ஒருபோதும் ஆகிவிடக் கூடாது என்கிற அடிப்படையில் பல்வேறு விதமான வணக்க வழிபாடுகளில் பல்வேறு விதமான நற்காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாம எப்படி இருக்கிறோம், ஷைத்தானுக்குரிய சகோதரர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய செயல்பாடுகளை சீர்திருத்தி அல்லாஹ் நமக்கு கொடுத்த அருட்கொடைக்காக வேண்டி நன்றி உள்ள அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ள அடியார்களாக நாம் இருக்க வேண்டும். அதுதான் நன்றி கெட்ட பாவிகளாக மாறி அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய ஷைத்தானுடைய நண்பர்களாக மாறக்கூடிய நிலையை ஒருபோதும் அடைந்துவிடக் கூடாது என்று சொல்லி இந்த உரையினை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி